Hello viewers, welcome to Super Prime. Example 2.20 பார்க்கலாம். Arrange in ascending order அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ascending orderோ இல்ல descending orderோ சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்டர்ஸா பார்க்கணும். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு ஆர்டர்ஸ். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ascending orderல அரேஞ்ச் பண்ண முடியாது. எது பெருசு எது சின்னதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சேம் ஆர்டருக்கு முதல்ல அதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆர்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு பாருங்க, 3 2 4. அப்போ இந்த 3 2 4க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்கிறதுனால நான் 2 டேபிள் போட்டுக்கிறேன். இது 3 அப்படியே வரும், ஏன்னா 2 டேபிளில் வராது. இது 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வந்துடும். 2 டேபிள் இருக்கிறதுனால நான் திரும்பியும் 2 போடுறேன். 2 டேபிளில் 3 வராதுன்றதுனால 3 அப்படியே போட்டுக்கணும். இது 1 அப்படியே வரும், இது 1 டைம் வந்துடும். இப்போ 3 இருக்கிறதுனால நான் 3 டேபிள் போடுறேன். இது 1 டைம் இது 1 அப்படியே வந்துடும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது, நமக்கு 12 வருது. அப்போ எல்லா ஆர்டரும் நம்ம 12 வரா மாதிரி முதல்ல மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 2, அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. இது எப்படி எழுதலாம், 2 பவர் 1/3 எழுதிக்கலாமா? கியூப் ரூட்னா நம்ம பவர் எழுதும் போது என்ன எழுதணும், 1/3 எழுதணும். ஸோ இதை எப்படி எழுதலாம், 4 பவர் 1/2 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், 3 பவர் 1/4 எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் எல்லாமே நம்ம 12 வரா மாதிரி மாற்றணும், இந்த எல்சிஎம் வரா மாதிரி. அப்போ இந்த 2 பவர் 1/3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும், 4 கூட இல்லையா? அப்போ 4/4 போடணும். அதே மாதிரி இந்த 4 பவர் 1/2 போட்டுக்கோங்க. 2 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 6 கூட இல்லையா? அப்போ 6/6 போட்டுக்கணும். ஸோ 3 பவர் 1/4 போட்டுக்கோங்க. இந்த 4 எது கூட மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 3 கூட இல்லையா? அப்ப 3/3 போட்டுக்கணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாமா? 2 பவர் 4/12 அப்படின்ட்டு கிடைக்கும். 4 பவர் 1 into 6 வந்து 6ஆ, 2 into 6 வந்து 12 வந்துடும். ஸோ 3 பவர் 1 into 3 வந்து 3 வரும், 4 into 3 வந்து 12 வந்துடும். சரி, இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 the whole power 1/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவருக்கு பவர் இருந்தால் பவர் 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது இது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது எப்படி எழுதலாம், 4 பவர் 6 the whole power 1/12 எழுதலாம். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்னா 3 பவர் 3 the whole power 1/12 எழுதலாம். இப்போ இந்த 2 பவர் 4னா என்ன அர்த்தம், 2 into 2 into 2 into 2ன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, 4 டைம்ஸ் 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும், இது 4, இதுவும் 4, 4 4 எவ்வளோ 16. இப்போ 16 பவர் 1/12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க 4 பவர் 6. அப்போ 4 வந்து 6 டைம்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 6 டைம்ஸ் இருக்கா? சரி, இப்போ பாருங்க, இப்போ 4 4s are 16. 16 into 6 வந்து நமக்கு எவ்வளோ வரும், 64 உங்களுக்கு தெரியும். 4 கியூப் வந்து 64 உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு 64 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 4 பவர் 6 கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 24 25. இப்போ 6 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 24, பேலன்ஸ் 2, 6 6 36 38. இப்போ 6 9 10, பேலன்ஸ் 1 4. என்ன கிடைக்குது, 4096 பவர் 1/12. ஸோ 3 பவர் 3னா உங்களுக்கு தெரியும் 27 பவர் 1/12 எழுதிக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா பவர் 1/12 இருந்தால் எப்படி எழுதலாம், 12th ரூட் ஆஃப் 16 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், 12th ரூட் ஆஃப் 4096ன்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம், 12th ரூட் ஆஃப் 27 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஆர்டர் எல்லாமே நமக்கு 12ன்னு வந்துருச்சு. இப்போ ஆர்டர் சேமா இருக்கும் போது நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும். ஸோ இது உள்ள இருக்கு பாருங்க, ரூட்டுக்குள்ள, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன நம்பர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்து பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உள்ள எந்த நம்பர் பெருசு, இதுதான். ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நம்பர், ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். அப்ப சிம்பிள் எப்படி போடணும், லெஸ் தென் சிம்பிள் போடணும். இப்ப பாருங்க, எந்த சைடு ஷார்ப்பா இருக்கும் அந்த சைடு தானே சின்னது. அப்ப இது சின்னது, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. ஸோ ஆர்டர் எழுதியாச்சா? ஆனா நம்ம இப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோடைய கொஸ்டின் என்ன, எதுல இருந்து இது வந்துச்சு, கியூப் ரூட் ஆஃப் 2. அதை எடுத்து இங்க எழுதிக்கோங்க, கியூப் ரூட் ஆஃப் 2 லெஸ் தென் 27. 12th ரூட் ஆஃப் 27 இங்க தானே இருக்கு. ஸோ இது எதுல இருந்து வந்தது, 4th ரூட் ஆஃப் 3. ஸோ லெஸ் தென் இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் எதுல இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.